வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தரவு பகுப்பாய்வு ரொம்பவே சுவாரஸ்யமானது. நாம் தமிழர் கட்சியின் கடந்த கால தேர்தல் பயணமும் அவங்களோட எதிர்கால கணிப்புகளும் எப்படி இருக்குன்னு டேட்டா அடிப்படையில நாம முழுமையாவும் ரொம்ப நடுநிலையாவும் அலச போறோம். எந்த ஒரு சார்பும் இல்லாம எண்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத மட்டும் வச்சு இந்த தொகுப்பை நாம பார்க்க போறோம். தமிழக அரசியல் களத்துல ஒரு கட்சியின் வளர்ச்சி எப்படி அமையுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இந்த புள்ளி விவரங்களுக்குள்ள நேரா போயிடலாம். மக்களுக்காக, மண்ணுக்காக, தமிழுக்காக மாற்றம் நாம் செய்வோம், தமிழகம் நாம் ஆழ்வோம். இது உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு முழக்கமா இருக்கலாம். சீமானவர்களோட இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாம டேட்டா மூலமா அலச போற கட்சியோட மையமான அரசியல் அடையாளம். எந்த ஒரு கட்சிக்கும் அவங்க தங்கள மக்கள்கிட்ட எப்படி நிலைநிறுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க அவங்களோட இந்த அடிப்படை முழக்கம் ரொம்பவே உதவும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இவங்களோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்துருவோம். எந்த ஒரு அரசியல் கட்சியோட வளர்ச்சியும் ஒரே ராத்திரியில மேஜிக் மாதிரி நடந்துடுறது இல்லையா? இவங்களோட கள பயணத்தை பாத்தீங்கன்னா சும்மா 1-2 தேர்தல் கிடையாது. 2 சட்டமன்ற தேர்தல்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல்னு வரிசையா களம் கண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள்லயும் நின்றுருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனநாயகத்துல இவங்களுக்கு இருக்கிற ஆழமான தொடர்ச்சியான ஈடுபாடு எவ்வளவு உறுதியானது அப்படிங்கிறது புரியுது. இதுதான் இவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான அடித்தளம். இப்போ கொஞ்சம் பெரிய அளவில, அதாவது மாநில மற்றும் தேசிய அளவிலான பொதுத் தேர்தல்கள்ல இவங்களோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு பாப்போம். முதல்ல இந்த கால வரிசைய ஒரு முறை பாத்துடுவோம். 2016ல ஒரு சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2019ல நாடாளுமன்ற தேர்தல், மறுபடியும் 2021ல சட்டமன்ற தேர்தல், அதைத் தொடர்ந்து 2022ல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். எண்களுக்குள்ள நாம இறங்குறதுக்கு முன்னாடி இந்த டைம்லைனை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற வாக்கு சதவீதங்கள் எப்போது எந்த பின்னணியில வந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. 2016ல சுமார் 4.5 லட்சம் வாக்குகள், அதாவது 1.06% ஆரம்பிச்ச பயணம் 2019ல அப்படியே 16 லட்சமா உயர்ந்து 3.89% தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2021ல 30 லட்சத்தை தாண்டி 6.89%. 2022 உள்ளாட்சி தேர்தல்லையும் ஏறக்குறைய 28 லட்சம் வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பெரிய தேர்தல் சுழற்சியிலையும் ஒட்டுமொத்த வாக்குகளோட எண்ணிக்கை எப்படி சீரா ஏறிக்கிட்டே வந்திருக்குன்னு இந்த தரவுகள் நமக்கு அப்பட்டமா காட்டுது. எண்களை தாண்டி இந்த டேட்டால மிகச் சிறப்பா விளங்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தொடர்ச்சியான ஏறுமுகம்தான். 1.06, அப்புறம் 3.89, அதுக்கப்புறம் 6.89%ன்னு எந்த ஒரு தொய்வும் இல்லாம ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களோட வாக்கு வங்கி கணிசமா விரிவடைஞ்சிருக்கிறத இது ரொம்ப உறுதியா நமக்கு காட்டுது. ஒரு நிமிஷம் இந்த ஒற்றை எண்ணை மட்டும் கொஞ்சம் ஒத்து பாருங்க. 30,67,458. 2021 சட்டமன்ற தேர்தல்ல இவங்க வாங்கின ஒட்டுமொத்த வாக்குகள் இது. தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனித்து போட்டியிடுற ஒரு கட்சி இவ்வளோ பெரிய வாக்குகளை திரட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. களத்துல அவங்க ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை இந்த ஒரு நம்பர் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. சரி, பெரிய தேர்தல்களை பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் உள்ளூர் களத்துக்கு, அதாவது இடைத்தேர்தல்கள்ல இவங்களோட நிலைமை எப்படின்னு பார்க்கலாம். மாநில அளவிலான தரவுகளை விட உள்ளூர் அளவில நடக்கும் இடைத்தேர்தல்கள் தான் பல நேரங்கள்ல ஒரு கட்சியின் உண்மையான கள வலிமையை காட்டும். இங்க 2 முக்கிய படிகள் இருக்கு. முதலாவது 2017ல நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இதுல இவங்க 2.15% வாக்குகளை வாங்குனாங்க. அடுத்து 2023ல நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அந்த வாக்கு சதவீதம் 6.35ஆக உயர்ந்திருக்கு. மாநில அளவுல நடக்கிற வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில குவியும்போது எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த 2 மைல் கற்களே சிறந்த உதாரணம். இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு தரவு ஒன்னு இருக்கு. சமீபத்திய 2024-25 காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தல்கள்ல இவங்களோட வாக்கு சதவீதம் 5% தொடங்கி சில இடங்கள்ல அதிகபட்சமா 15% வரைக்கும் உயர்ந்திருக்குன்னு டேட்டா சொல்லுது. அதாவது குறிப்பிட்ட சில லோக்கல் ஏரியாக்கள்ல அவங்களோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்க்கும்போது 15% அப்படிங்கிற ஒரு பெரிய எல்லையை அவங்களால தொட முடியுது. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஒப்பீடு தான். 2016ல ஒட்டுமொத்தமா இவங்களோட ஆரம்ப நிலை வெறும் 1.06% தான். ஆனா இன்னைக்கு சில குறிப்பிட்ட உள்ளூர் தொகுதிகள்ல இவங்களோட உச்சநிலை 15% தொட்டிருக்கு. ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உள்ளூர் அளவிலான பல பரீட்சைகள்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த ஒப்பீடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நாம
பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எதிர்காலத்துக்கான கணிப்புகள், குறிப்பா வரப்போற 2026 தேர்தல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம். முந்தைய புள்ளி விவரங்களை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது தானே தரவு அறிவியலோட முக்கிய அம்சம். அந்த வகையில கடந்த கால ஏறுமுகத்தை அடிப்படையா வச்சு 2026க்கு ஒரு மிக துணிச்சலான கணிப்பு முன்வைக்கப்படுது. ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்துல 8 முதல் 12% வரையும், மொத்த வாக்குகளோட எண்ணிக்கையில சுமார் 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரையும் பெற வாய்ப்புள்ளதா கணிக்கப்பட்டிருக்கு. இது சும்மா காத்துல விடுற கணக்கில்லைங்க, தரவுகளின் அடிப்படையில வரையப்பட்ட ஒரு வலுவான மேத்தமேட்டிக்கல் டார்கெட். இப்போ நாம பார்த்த இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி வைக்குது. 2016ல இருந்து தொடர்ந்து மேல போய்கிட்டே இருக்கிற இந்த வளர்ச்சி போக்கு 2026ஆம் ஆண்டிலும் அதே வேகத்துல தொடருமா? நாம் தமிழர் கட்சி அந்த 60 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிற டார்கெட்டை எட்டுவாங்களா? தமிழக அரசியல் களத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த தரவுகள் உங்களுக்கு என்ன சொல்லுது? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான மற்றொரு தரவு பகுப்பாய்வில் சந்திக்கலாம். நன்றி.